கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாளிலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு கூட தேவ வசனத்துக்கு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். இந்த 2025 ஆண்டு ஒரு நன்மையின் ஆண்டு, ஒரு கிருபையின் ஆண்டு, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக உங்கள் மத்தியிலே வருவதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய தயவை நாம் பார்க்க போகிறோம். நன்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார், மற்றும் தீர்க்காயுசின் நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், சமாதானத்தின் நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பது நிச்சயம். இந்த ஆண்டிலே உங்கள் குடும்பத்திலே நன்மை, உங்கள் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம், உங்களுக்கு தீர்க்காயுசு, உங்கள் குடும்பங்களிலே, உங்களுடைய நீங்கள் வாசம் செய்கிற இடங்களிலே சமாதானம் இயேசு விட்டு போன விதமாய் உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்க போகிறது. இந்த புதிய வருடம் பொருளாதாரத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது, தீர்க்காயுசில் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நாம் எல்லோருக்கும் ஒன்று தெரியும், முதலாவது ஆதாமின் மூலமாக பாவம் வந்தது. பாவம் இன்று வரை பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. முதலாவது ஆதாம் செய்த பாவம் இன்று வரை தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னால், இரண்டாவது ஆதாமாக வந்த இயேசு கொடுத்த விடுதலை இன்று வரைக்கும் தாக்கம் உண்டு பண்ண வேண்டும், இனிமேலும் தாக்கம் உண்டு பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர் கடவுள். ஆமென். இன்றைய நாளிலே அந்த பாவத்தை இயேசு பொருளாதாரத்தின் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். அதை நாம் எப்படி என்று பார்க்க போகிறோம். அதை தீர்க்க ஆயுசின் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். சமாதானத்தின் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எப்படி என்று பார்ப்போம். முதலாவது ஆதாமின் மூலமாய் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றும் சேர்ந்து பாவத்தை பிறப்பிக்கிறது. நாம் எல்லோருக்கும் அது எப்படி என்று தெரியும். ஏவாள் கனியை எடுத்து சாப்பிடுகிறாள், தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். அதே போல இருவரும் பாவத்துக்குள்ளே விழுந்து பூமியானது பாவத்திலே இப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது. அந்த மூன்று பாவத்தின் காரியங்கள், அதாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை மூன்றையும் இயேசுவானவர் சிலுவையிலே அடித்திருக்கிறார். அதன் மூலமாய் இப்பொழுது பொருளாதாரமும் தீர்க்காயுசும் சமாதானமும் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ஆமென். அது எப்படி என்று பார்ப்போம். முதலாவது, இயேசுவானவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது வலது கை அடிக்கப்படுகிறது ஆணியினால், இடது கையும் அடிக்கப்படுகிறது. அதே போல கால்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று வைக்கப்பட்டு ஒரு ஆணியால் அடிக்கப்படுகிறது. இது மூன்று காரியங்களை குறிக்கிறது. என்னவென்று பார்ப்போம். வலது கை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 16 சொல்லுகிறது, பிரபு புத்தியீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் உறுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இங்கே தீர்க்காயுசை குறித்து பேசப்படுகிறது. எதை குறித்து என்றால் தீர்க்க ஆயுசு. நீதிமொழிகள் 28:16. இந்த தீர்க்க ஆயுசு கண்களின் இச்சையை குறிக்கிறது. கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சையை, ஆதாமின் மூலமாய் வந்த கண்களின் இச்சையை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு சிலுவையிலே ஒழித்து விட்டாராம் என்பதை பார்ப்போம். புலம்பல் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பகைஞனை போல் நம்முடைய வெள்ளை நாணேற்றி, சத்துருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானவைகளை எல்லாம் அடித்து போட்டார். வலது கையின் மூலமாய் இயேசுவானவர் கண்ணுக்கு இன்பமான, அதாவது கண்களின் இச்சையை அறைந்து போட்டார், அழித்து போட்டார். அதன் பிறகு கண்களின் இச்சை நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியாது. இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறது. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. நம்மை மேற்கொள்வதற்கான அதிகாரம் கண்களின் இச்சைக்கோ, ஜீவனத்தின் பெருமைக்கோ, மாம்சத்தின் இச்சைக்கோ கிடையாது. ஆகவே நாம் அதை மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக, இந்த கண்களின் இச்சையை மேற்கொள்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்காயுசின் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய ஆண்டு
நாம் எல்லோரும் அநேக காரியங்களை நினைத்திருப்போம். இந்த புதிய ஆண்டில் இந்த காரியத்தை செய்திடணும், இப்படிப்பட்ட வாகனத்தை வாங்கிடணும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிடணும். அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவானவர் அதற்கு எல்லாவற்றுக்கான வழியையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இடது கையினால் இயேசுவானவர் இடது கையை அடிக்கப்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இடது கையின் மூலமாய் மாம்சத்தின் இச்சையை அவர் சிலுவையிலே அடிக்கிறார். எப்படி என்று பார்ப்போம். நாம் மாம்சத்தின் இச்சையை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த மாம்சத்தின் இச்சையினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துடும்? பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் அதில் தான் வரும். ஏனென்று சொன்னால், நாம் உதாரணத்துக்கு பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 15ஆம் அதிகாரம் 30 முதற்கொண்டு பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே இந்த இளையகுமாரனுடைய கதையை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே அவன் தகப்பனார் இடத்திலிருந்து ஆஸ்தியை கொண்டு போயிட்டு வேசிகளிடத்திலே பொருளாதாரத்தை, செல்வத்தை அழித்து விட்டு போடுகிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29ஆவது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளுடைய தொந்தொலி பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். ஆஸ்தி அழிகிறதுக்கு இந்த மாம்சத்தின் இச்சை ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அப்போது இந்த ஆஸ்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், இந்த மாம்சத்தின் இச்சையிலிருந்து நாம் வெளியிலே வர வேண்டும். அதை இடது கையின் மூலமாய் இயேசுவானவர் அடித்திருக்கிறார். அது 3:14 சொல்லுகிறது. இடது கையின் மூலமாய் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 3:16 வலது கையினால் தீர்க்காயுசையும் அதன் இடது கையினால் செல்வமும் கனமும் இருக்கிறது. இதை இந்த மாம்சத்தின் இச்சை அழித்து போட்ட இந்த இடது கையின் செல்வமும் கனமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டிலே வரப்போகிறது. மூன்றாவது காரியமாக ஜீவனத்தின் பெருமையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஜீவனத்தின் பெருமை எதை அழித்து போடுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற சமாதானத்தை அழித்து போடுகிறது. இந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை, நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் சில பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை, சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிறது விருப்பம் இல்லை, பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதன் மூலமாக இந்த சமாதானம் குலைக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 3வது வசனம், எப்ராஹீமுடைய வெறியரின் கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். இந்த ஜீவனத்தின் பெருமை காலால் மிதித்து போடப்பட வேண்டும். இயேசுவானவர் சிலுவையிலே அதை காலால் மிதித்து போட்டார். ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் கால்களின் கீழே நசுக்கி போட்டார். ஏனென்று சொன்னால், அதை நசுக்கி போடவில்லை என்று சொன்னால் இன்னுமே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் போயிருக்கும். காரணம், ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவானவர் மரித்து உயிர்த்து 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கும் பொழுது, அவர் ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு சீஷர்களிடத்திலும் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று முதலாவது வார்த்தை கூறுகிறார். காரணம், ஜீவனத்தின் பெருமை சிலுவையிலே அடிக்கப்பட்டாயிற்று. அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, உங்களுக்கு சமாதானம். இது முதற்கொண்டு பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த இயேசுவானவர் இந்த மூன்று நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களையும் முதலாம் ஆதாமாக ஆதாம் கொண்டு வந்த இந்த 3 காரியத்தை 2ஆம் ஆதாமாகிய இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்ததுக்கு ஒரே காரணம் தேவவசனம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த 3 காரியங்களை விட்டு விலக முடியவில்லை என்று நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், நாம் யோசிக்க வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்திலே அதை நாம் ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்றை சிந்திக்க வேண்டும். இயேசுவானவர் அதை வெற்றி கொண்டதற்கு காரணம் தேவ வசனம். நாம் தேவ வசனத்தின் மூலமாய் இந்த காரியங்களை வெற்றி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டு 2025ஆவது ஆண்டு உங்களுக்கு பொருளாதார நன்மைகளையும் சமாதானத்தின் காரியங்களையும் தீர்க்காயுசையும் உண்டு பண்ண போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் விசுவாசிக்கிறதற்கும் நீங்கள் நினைத்ததற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் வந்து சேரப்போகிறது.
நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில், இந்த காணொளி பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இதிலும் மேலானவைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவும், ஒரு சமாதானத்தின் ஆண்டாகவும், ஒரு தீர்க்காயுசின் ஆண்டாகவும் வரப்போகிறது. ஆமென்.